அயில் தூயில் வாசா அலைமகள் மகனேசா நாராயணா அறிவோம் நமோ நாராயணா அறிவோம் நமோ நாராயணா அடித்துயில் வாசா அலைமகள் மகனேசா அடித்துயில் வாசா அலைமகள் மகனேசா அச்சுதனே முகுந்தா அச்சுதனே முகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா அச்சுதனே முகுந்தா ஆனந்த ஸ்ரீ வைகுந்தா ஓம் நமோ நாராயண நமோ நாராயண ஆதிசேடா சயன அருள்வாய் வாமன பூமிதனை மீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசட சயனா அருள் தருவாய் பாவனா புவிதனை மீட்டு புண்ணியனே அருள்வாய் ஆதிசேடா சயன அருள்வாய் வாமன பூமிதனை மீட்டு புண்ணியனே அருள்வாய் நாரணபூரணனே நலம் தரும் நாயகனே நாரதபூரணனே நலம் தரும் நாயகனே நாரணபூரணனே நலம் தரும் நாயகனே நான் மறை வேதம் தந்த நான் மறை வேதம் தந்தை நான் மறை வேதம் தந்த தத்துவ குண சீலனே நான் மறை வேதம் தந்த தத்துவ குண சீலனே ஓம் நமோ நாராயண 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 மக நமோ நாராயண மக ஹரிமோ நமோ நாராயண மக காரண தத்துவத்தை கருத்தில் கொண்டு கழகக்காரன் ஆரதன் என்ற பெயரை கொண்டான் அதிகாலை எழுந்து இதே அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு சொல்லுதின் மட்டும் மண்ணு தூய மொழி புலவர் உள்ளதாம் பிரதி நண்பன் நிறுவை என்றும் வெற்றி கண்டுடைய வாழ்த்திட வந்தேன் பிரதிகை வானவியை முன்சை பேரொழி கதிரை கருது நெண்ணை வணங்கிட வந்தேன் கதிர்கொள்வான் மிகுமாட்டு ஜீசத்தை பகவானை பிடிந்து பூவுலகம் சென்று மூர்த்திகளை கண்டு பிணங்கி ஆகாய வணக்கமாக இந்த பூலகம் வந்து கொண்டிருக்கிறேன் எமது தொழிலோ ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக செய்யப்பட்டால் எனது சரசாகப்பட்டது 1800 ஆகப்பட்டு அப்பேற்பட்ட சாபத்தின்படி கழகம் எங்கே என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கழகம் உடைக்க வேண்டும் என்று பார்த்தால் யாரை வணங்க வேண்டும், யாரை வணங்கினால் எமது கழகம் இந்த இடத்திலே சிறப்பாக நடைபெறும் என்றால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் மூர்த்தி அளிக்கக்கூடியவன் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகோனே என்ற கந்த கடவுளுக்கு சொந்தமான இந்த இடத்திலே அந்த கந்த பெருமானை வணங்கி அவரோடு இணங்கி வழி தேடுவோம் கழகத்திற்கு நாராஜனா. உள்ளத்தில நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலை ஆண்டவனே வேளையா வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த பள்ளடே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த பள்ளடே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க விளையாண்டவனே வேளையா என் பாண்டுகணம் காணே கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா.
தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்திலும் அருள் வடிவம் தோன்றுமே. தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்திலும் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினார் ஆடி வறுமையின் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழில் நலமடைத்தும் பெறருள்வாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழில் நலமடைத்தும் பெறருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினால் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. அருவம் உருவமாகிய நாதிய பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற ஜோதி பிரம்மதொரு இனியாக கருணைக்கு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தரன் உலகம் உயிர் என்ற கந்த கடவுளை வணங்கிவிட்ட போதிலும் கூட பெருமைகளிடம் இடத்தை பார்க்கின்ற விலைகள் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் தாளை எங்கள் அபிராம வள்ளிகை எண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் இடத்தாளை புவியடங்க காத்தாளை என்ற ஆதிசக்தி உமையம்பிகை காஞ்சிகளே காமாட்சியாக காசிகளே விசாலாட்சியாக மதுரையம்மதிகளே மீனாட்சியாக இப்படி ஊருக்கு ஒரு பெயரில் வழங்கக்கூடியவரை வணங்க வேண்டும் என்று பார்க்கின்ற அந்த வேளைகளே அந்த மீனாட்சியை வணங்கி மீனாட்சி கரும்பிடிக்க நடந்தார் பலமேடான பாதையெல்லாம் கடந்தார் ஓடாத வேஷம் பல போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரும்பிடிக்க நடந்தார் பலமேடான பாதையெல்லாம் கடந்தார் பறி போற மண்ணு கட்ட துணிஞ்சாரு
ராசாத்தி புராண ஊருக்குள்ள 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 வாராடி தெருக்குள்ள 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 குமார தோல் மீது போக பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி ஓடி வரும் மீனாட்சி பள்ளிகர் சக்கரிடம் சபச்ச ராசாத்தி வட்டமடக்கள் வெடிந்தோடி மீறு ஓடி நன்றி நன்றி சங்கீத இசைஞானம் சாந்தசிக மின்மின்கள் இசை செய்வாடு விரித்தாடும் எழுதோகை விந்தகளும் எத்தனையோ என்ற பெருமைக்குரிய அந்த இடத்தை பார்க்கின்ற விலைகள் வர்ணிக்க வேண்டும் என்றவா இருந்தாலும் கூட அந்த இடத்தை பார்த்தால் எம்எம் அம்மன் பிரதர்ஸ் கபடி குழு சார்பாக ரூபாய் 100 அன்பளி வழங்க பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பளி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி. so sad so sad ஒரு கோயிலுக்கு வந்து தேங்காய் பழம் ஊதி பத்தி என்ன பண்ணுனா அதுக்கு மட்டும் விளக்கம் தேங்காய் உடைச்சு வைக்கணும், பழத்தை முன்னாடி வைக்கணும், ஊதுவத்திய உறுதி சொல்லு பத்த வைக்கணும். so sad சொல்றேன் சரி சொல்றேன்னா ரசிக்கிறேன் அப்ப தெரியுது, அப்புறம் தெரியாம இருக்குமா? அண்ணே நாடகத்தை முடிச்சிட்ட அப்புறமா காலையில கூட பேசுவோம். so நாடகத்தை sad நாடகத்தை முடிச்சுட்டு நம்ம 2 நேரம் காலையில பேசுவோம். இப்ப நேரம் இல்ல. இப்ப நாடகம் ஐயா என்ன பைசா ஏன்னா நம்ம இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதுக்கெல்லாம் என்ன, நான் ஆடத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் தயாராகிடுவேன். அதுக்கப்புறம் உள்ள வந்தேன்னா நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டோம். சமரசமா பேசலாம் 2 பேரும். ஆமா அப்ப பிரச்சனை இல்லை. அதனால சிறப்பான இடத்தை பார்க்கின்ற விலைகள் வர்ணிக்க வேண்டும் என்றாவா இல்ல பொதுவாகவே தெய்வங்களை இப்படித்தான் வழிபடணுங்கிற முறையெல்லாம் ஒண்ணு வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்தேன். இங்கு கழக பிரியராக நாரதராக நடிக்கும் எனது அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வந்தவரை வரவேற்கும் விதமாக பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தி இந்த விழாவினை சிறப்பான முறையில் இங்கே வெங்கடேஸ்வரனாக நடிக்கும் எனது அன்பு தம்பிக்கு விறகு வியாபாரி ஐயாவு அண்ணன் அவர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நாரதராக நடிக்கும் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு ஐயாவு சார்பாக அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்திய அன்புனார் ஐயாவுன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணா இது என்ன சரக்குண்ணே? இலவு சரக்கு பிச்சு இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சரக்கு என்ன இது? பிளாக் பேரல் பிளாக் பேரல் அங்கே சிறப்பான இடம். வணக்கம் வணக்கம். அன்பளி வழங்கி அன்புனார் ஐயாவுன்னார் அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி. இல்லை அவ்வளோங்க அது சொல்ல அவருக்கு பேசாம இருக்க முடியாது. இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் நான் பேசுறதே இல்லை. வந்தோடனே ஒரு 4 வாட்டை பாடிட்டு எதுக்கு இப்போ நான் பேசுறதுன்னு தெரியுதா? நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பியே, என்னை கவனிக்க மாட்டேன். இதே பாட்டு பாடினா எங்க சத்தத்தில் உங்க சத்தம் ஒரு சத்தமும் கேட்காது. அதனால நான் அந்த முடிவுக்கு வந்துடுறது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட விதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2இல் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவுமானும் போல அந்த நிலவை போல செய்து வந்தேன் நீ மறைந்த நாளே அந்த நிலவை போல தேய்ந்து விட்டேன் நீ மறைந்த நாளே என் உள்ளம் என்னை பார்த்து கேடி செய்யும் போது இல்லாதாரில் வாழ்வில் நிம்மதி ஏது கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது இந்த பாட்டு இப்போ ஏன் பண்ணு தெரியுமா யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக மட்டும்தான் பண்ணு ஏன் அதெல்லாம் தெரியுது ஆனால் செயல் தான் மாறாது இப்போ நம்முடைய நிலை யார் சொல்ற ஆளா யாருன்னு பாருங்க பேசாம இருந்து அவர் சொல்றாரு தன்னுடைய நிலை தாழ்ந்து போவதற்கு யார் காரணம் நமக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறர் தரவாரா தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னா என்ன அர்த்தம் நமக்கு நன்மையாயினும் தீமையாயினும் இவ்வுலகிலே வேறு யாராலையும் வராதான் நம்மளால மட்டும்தான் வரும் இந்த உலகிலே நன்மையாயினும் தீமையாயினும் வேறு எவராலும் வராது நம்மளால தான் வரும் இப்போ நம்முடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் நம்மளுடைய செயல் நாம் நடந்து கொள்ளும் விதம் தான் இப்படி தண்ணியை போட்டு காலையில் இப்போ உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடுவீங்க ஆனால் அட இருனே சும்மா இது நாளைக்கு யாருக்கு பிரச்சனை ஆகும் தெரியுமா உங்களுக்கு என் வயசில் ஒரு பையன் இருந்தான்னு வைங்களேன் அவன் குடிக்காமல் நல்ல விதமாக இருந்தான்னு வைங்களேன் அவனுக்கு அது ரொம்ப பெரிய அவப்பேராகும் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா 4 பயலுக மத்தியில் போகும்பொழுது நேற்று அப்பா தான் தண்ணியை போட்டு நாடகத்தில் பயங்கர அலப்பறை கொடுத்துட்டாரியா அப்படிங்கும்பொழுது அது அவங்களுக்கு அசிங்கம் இதே ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு அவங்க அப்பா சரியான குடியாரன் அப்படிங்கிற பேர் வாங்கினா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் கண்டிப்பான் நொண்டிப்பான்னு தெரியுதுல்ல அப்புறம் குடிக்கிறிய குடிச்சா பேசாம வீட்டில் போய் படுக்கலாம்ல 4 பேருக்கு மத்தியில் என்ன அதுதான் நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்கு நம்ம தான் காரணம் ஒருத்தர் பிடிச்சி கீழே உட்கார வைக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னா இதில் நான் பேசி என்ன புரியும் எனக்கு தெரியல பேசுது வேற பண்டே இதில் என்ன தயவு செஞ்சு நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனை நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத கடந்து இந்த பாதிப்பு நம்ம குடும்பத்தையும் பாதிக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சேன்னா இந்த வேலையை செய்ய மாட்டியே கண்டிப்பாக நான் சொல்லி நீ கேட்க மாட்டாது எனக்கு தெரியும் இதுக்காக நான் போய் ஓடக்கானது பூமி மருந்த காண்பது யோகியர் உள்ளம் பாட காண்பது 16 மடங்கு மருந்த காண்பது சூழ்நிலை சங்கு போட காண்பது பூமி கொடுத்து புலம்ப காண்பது கிங்கனி கொத்து தேட காண்பது எல்லாரும் கருத்தி திரு குற்றாடல் தென்னாரியின் நாடகென்று குற்றாட உறவஞ்சிகளை அன்று பாடினார் திரைக்கூட ராசா பக்கவராக என்று பெரியவனுக்கு இந்த வெள்ளத்தை நாம் எப்படி பாட வேண்டும் என்றால் தையரத்தையா 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 தையர தையரத்தையா சித்திர செவ்வானும் தெரிச்ச கண்டே தையரத்தையா முத்தான முத்தம்மா தையரத்தையா நானு கண்ணம்மா ஏ குயலால பாடி தையரதையா தையரதையா சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன் ஏ முத்தாடு முத்தம்மா கண்ணாடு கண்ணம்மா மையை இட்ட கண்ணாடு ஒய்யல் கொண்ட நேரம் முதலாய் பார்த்தேனே வாய்க்கால் கரை ஓரம் முதலாய் பார்த்தேனே வாழ்க்காய் கால்வாய் ஓரம் சாயாமல் சாய்ந்தாரே மார்பிலே சாயாமல் சாய்ந்தானே மார்பிலே பள்ளி கட்டு
சிரிக்க கண்டே முத்தானு முத்தம்மா கண்ணானு கண்ணம்மா தையர தையா தையர தையா தையர 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 தையா 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 போய் வரவா என்றாலே கத்துடன் பாப்பா நான் திரும்பி வரும் வரைக்கும் கரையினிலே நிற்பா உறவில்லை உணவில்லை வாடுவார் உறவினை ஓடுவாள் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா முத்தான முத்தங்களை எள்ளி எள்ளி தருவா தொக்கி தொக்கி சிரிப்பாளே தொக்கட்டம் போலே குயலட வழிதல் நலவள தையறதையா தையறதை சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டே முத்தானு முத்தம்மா கண்ணாடு கண்ணம்மா சந்திரனில்லா வானம் தாமரைகில்லா பொய்கை மந்திரிகில்லா வேந்தன் மதகர்களா சேனை சுந்தர புலவரல்லா தொழில் சபை சுதரில் வாழ்வு தந்திகளா வினை தனமில்லா வங்கை போலாம் என்பது முதுமொழி. அண்ணே ஒரு ஆலயத்தில் பொதுவாக வழிபாடு so sad இந்த வாழைன்னு ஒன்று இருக்குல்ல, இறைவா ஒருத்தரை வாழ்த்துறது கூட வாழையடி வாழையாக வாழ வேண்டும் அப்படின்றதுதான் வாழ்த்து. வாழையடி வாழையா வாழணும்னா என்ன, தன்னுடைய சந்ததியை தானாகவே உருவாக்கி கொள்ளும் சிறப்பு வாழைக்கு உண்டு. தனியாக அதற்கு விதை எடுத்து நம்ம அதெல்லாம் வைக்கிறது இல்லை. ஆமா ஒரு வாழை வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த வாழை அடுத்த வாழையை வச்சுக்கிட்டே இருக்கும், வாழை வச்சுக்கிட்டே இருக்கும். வாழ வச்சுட்டு ஆக இதுதான் ஒருத்தருடைய இந்த மாதத்தில் 12 அதாவது வருஷத்தில் 12 மாதமும் கிடைக்கிற ஒரு பழம் எதுன்னு தெரியுமா? என்ன பழம்? என்னது தண்ணி பழமா? தெரியல, ஒன்று அவர் இது மாற்றி மாற்றி குடிச்சிருக்காப்புல, அதனால தான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காப்புல. இந்த விநாயக பெருமானுக்கு அன்றைக்கு விநாயகருக்கு சிவபெருமான் மீது கோபம். விநாயகரும் இல்லை ஞானப்பழம்லாம் இல்லை, வாழைப்பழம் தான். ஆமாம், சரி சரிதான். இதில் இந்த முக்கன் படைத்த சிவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் விநாயக பெருமானுக்கு. சிவனையே அடிச்சிட்டாருன்னா இவ்வுலகிலே முழு முதல் ஆதிக்கம் வந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவனை அழிக்க முடியாது, ஆனாலும் அவருடைய கோபம் நீங்க பெற வேண்டும். விநாயக பெருமானுடைய கோபம் நீங்க பெற வேண்டும் என்பதற்காக முக்கன் மூர்த்தியாக இருக்கக்கூடியவரை அழிக்கும் விதமாக இது உனக்கு அழிக்கிறதுக்கு ஒரு முக்கன் படைத்த ஒன்றை தயாரிக்கணும் அப்படின்னு தேவாதி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியது தெரியுமா? அதுதான் முக்கன் உண்ட தேங்காய். விநாயக பெருமானுக்காக சிவனுக்கு பதிலாக முக்கன் படைத்த தேங்காயை கொடுத்தார்கள். முதல் என்ன முக்கன் படைத்த தேங்காயை அவரை அழிப்பதாக அன்றைக்கும் முதலே விநாயக பெருமானுக்கு தான் தேங்காய் உடைச்சோம். ஆமா, ஆனா இன்னைக்கு அதை அப்படியே தெய்வங்கள் அனைத்திற்கும் உடைக்கும் விதமாக தேங்காயை எல்லா கோயிலையும் உடைக்கிறோம். தேங்காய் உடைக்காத கோயில் இருக்கு தெரியுமா? ஒரு கோயிலில் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. சரி, என்னது வேளாங்கண்ணி மாதாவா? இருக்குன்னு தான் நான் சொல்றேன். தேங்காய் உடைக்காத கோயில் இருக்கு. வேளாங்கண்ணி மாதாவா பப்புடுக்கு? அடே கோமாரி கொண்டே உடைச்சு போய் அப்படி ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு விதமான தனிப்பெரும் சிறப்புகள்லாம் இருக்கு. ஆலயத்தில் அம்பாளுடைய சன்னதியினாலே அம்பாளுக்கு பால் குடம் எடுத்து போகிறது ரொம்ப பெரிய பிரசித்தியாக நடக்கும். பொதுவாக இந்த எப்பொழுதெல்லாம் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் ஆலயங்களில் அம்பாளுடைய சன்னிதானத்துல எல்லாம் அதீதமான திருவிழாக்கள் நடக்கும். வெயில் ஆரம்பிச்சிருச்சுனாலே அம்பாளுக்கு அவரை குளிர வைக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே பாலாபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் பாலாபிஷேகமே நடக்காத கோயிலும் இருக்குது. பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க கோயிலில். அம்பாளுடைய விக்கிரக திருமணிக்கு பாலில் அபிஷேகம் பண்ணுறது இல்லை. அப்படி ஒரு ஆலயமும் இருக்குது. ரொம்ப தூரத்துலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் கேளுங்க சாமி, நீங்கள் நல்லா கேளுங்க. இதில் கேள்வி கேட்க கிளம்பிட்டாங்க. தேங்காய் உடைக்காத கோயில் சொல்லலையா? இறைவா, தேங்காய் உடைக்காத கோயில்
நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ரங்கநாத பெருமானுடைய ஆலயம், அந்த கோயிலில் தான் தேங்காய் உடைக்க மாட்டாங்க. அண்ணே பேசாம கை தட்டினேன், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், நல்லா இருப்பேன். தயவு செஞ்சு வாயை திறக்காம கையை மட்டும் தட்டினேன். அதோட பாருங்க, அண்ணே பாலாபிஷேகம் பண்ணாத ஆலயம் எதுன்னா சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம், அதனால அப்படித்தான் இருக்க. என்ன காத்திருக்காரோ. சமயபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மனுடைய ஆலயத்துல பாலால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க அம்பாளுடைய திருவுருவ சிலை என்பது எதுல இருக்குன்னா கல்லினால் இருக்கும். ஆனால் சமயபுரத்துல மரத்துகள்களால் ஆனது. மரத்தின் மீது பாலுங்கிற திரவத்தை ஊத்துறோம்னா அது ஊறிங்கிறதுக்காக அம்பாளுக்கு மரத்துகள்களால் செய்ததுனால பால் அபிஷேகமும், இந்த பொதுவாக திரவ நீர்களால திரவத்தால் அபிஷேகம் நடக்காது சமயபுரத்தில். இது வேற என்ன டம்மு டம்முன்னு சவுண்ட் கேட்குது. ஆமா, இந்த ஊருக்குள்ளேயே அவர் ஒருத்தர் மட்டும்தான் பெரிய ஆகச்சிறந்த ஞானஸ்தலா இருப்பார் போல இருக்கு. மற்றவங்க எல்லாம் கேட்டு ரசிக்கல, அவர் மட்டும்தான் ரசிக்கிறார். உங்களைத்தான் சொல்லணும், இந்த மாதிரி ஆளுகள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த வலையொலிதான். நான் இங்க கதை பேசினாலும் தான் பேச விட மாட்டேங்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் என்ன பேசுறது? கழகத்தை தேடி நடத்தி நாடி வந்திருக்கிறோம். இடத்திலே கழகத்திற்கு எதுவாக ஏதேனும் சத்தம் ஆரோடும் சோ கூவியது உயிரா அல்லது குரலா குடலிருந்து யாழ்ந்தது என்பது மக்கள் மழை சொல்கிறார் என்று சொல்லி மீறி ஆளும் சோ ஆளும் செயல் பாடிய பெருமடிக்கின் சாரீரம் எப்படி இருந்தால் சரீரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கக்கூடிய வேலைகளில் பேர்பட்ட சாரீர வளமை படைத்த பெண்மணி ஆடை வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் 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 வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா காதலனும் சங்கு கண்டெடுத்து வந்தேன் பொங்காரவோ செய்த நிலை மறந்தேனா ஆகாய கங்கை அடிவர கண்டேன் ஆனந்த வேளைகளில் நீந்தி வந்தேனா பொங்காடல் என் மாடம் தேடி வந்ததோ நிற்காமலே என் முன்னம் பாடி நின்றதோ மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் லயமாறாது நீ வீட்டு ராஜா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா வானரதமேறி மண்ணுலகம் தாண்டி வைபோகம் ஊர்வலமாய் போய் வரலாமா சொர்க்கபுரி சென்று இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா பாவை வாடி நின்றதோ மந்தாரப்பு பொன்வண்டை தேடி நின்றதோ சுபவேளையில் இந்த சுபநாளையில் நல்ல தேனாற்று நீராட்டவா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோவில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா நினைக்காத பிரிவும் நிலைக்காமல் விடவும் இது நெடுங்கால பயணம் பயணம் பயணம்
புஜனம் ஆடம்பரப்பு கிரகம் பத்தரை மார்த்து பசமண்ணால் உருக்கி வார்த்தை எடுக்கப்பட்ட எழுமிகு சித்திர பதுமை சாரீர வளமை படைத்த நுண்ணியாலை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்த்தாலும் கூட ஒரு நாட்டில் ஒரு மன்னர் இருந்தாராம். ஒரு மன்னர் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய நாட்டை மிக சிறப்பாக செல்வ செழிப்பாக ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சி செய்த மன்னருக்கு தன்னுடைய வீட்டுக்கு யார் வந்தாலும் உணவு, யார் வந்தாலும் சரி, குறை சொல்ல வந்தாலும் சரி, மன்னரை பற்றி நிறை சொல்ல வந்தாலும் சரி, புலவர்கள் வந்தாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து தூது வந்தாலும் சரி, இப்படி யார் வந்தாலும் என்ன என்றாரு, தன்னுடைய இல்லம் நாடி வந்த எவருக்காயினும் யாராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே உணவு வந்த எல்லாரும் சாப்பிட்டு போகலாம், எல்லாருக்கும் சாப்பாடு. ஆமா, அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அந்த ராஜாவுக்கு பேரு பிச்சைக்கார ராஜான்னு பேரு. என்ன சாமி, எல்லாத்துக்கும் ஊருக்கே சாப்பாடு போடுறாரு. ஊருக்கு மட்டும் இல்லைங்க, தன்னை நாடி வந்த அயல் நாட்டு எதிரிக்கு கூட உணவு போடுவாருங்க. அவ்வளவு நல்ல மனசு. எல்லாத்துக்கும் சாப்பாடு தான், சோறு போடுறதே தன்னுடைய வழக்கம் யார் வந்தாலும். அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவருக்கு பிச்சைக்கார ராஜா பிச்சைக்கார ராஜான்னு ஒரு அடைமொழி உண்டு. என்னவா இருக்கும் அவருக்கு அதே சந்தேகம் தான். ஏண்டா எல்லாருக்கும் சோறு போடுறா, நம்மளை எதுக்கு பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். ஆக இந்த சந்தேகத்தை போய் மன்னர்கள்ட்ட பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறார். அமைச்சர்கிட்ட கேட்டால் என்னடா மன்னரே இப்படி வந்து கேட்குறாருன்னு அவர்களை இழிவாக பேசிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம். சரி, அவர்கிட்டையும் கேட்க முடியாது. சரி, பொதுமக்கள்கிட்டையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். பொதுமக்கள்கிட்ட கேட்டால் என்ன நினைப்பாங்க, மன்னனே வந்து பிச்சைக்கார ராஜாவை சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது இன்னும் இழிவாக போயிடும் அப்படின்னு சொல்லி அதையும் வேணான்ட்டார். சரி, அப்புறம் என்னைய பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்கன்னா இதே ஒரு பிச்சைக்காரன் தான் போய் கேட்கணும்னு ஒரு பிச்சைக்காரனை பார்க்க போயிட்டார். மாறுவேடம் போட்டு போய் ஒரு பிச்சைக்காரன்ட்ட கேட்கறது, ஏயா வர்ற எல்லாருக்கும் சோறு வர்றாரு, இருந்தாலும் நாட்டை இவ்வளவு செல்வ செழிப்பா வச்சிருக்கிறாரு, மக்கள் எல்லாம் எந்த கஷ்டமும் படலை, ஆனாலும் இந்த நாட்டினுடைய மன்னனை எல்லாரும் பிச்சைக்கார ராஜானே சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க? பிச்சைக்காரன்ட்டே போய் கேட்கிறாரு. அவர் உடனே என்ன பண்றாரு இந்த பிச்சைக்காரன், ஐயா அதுக்கு எனக்கு ஒரு மாதம் காலம் கொடுங்க, ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சோம். அப்படியா, சரிவா, அப்போ ஏன் கூட வந்துடு அப்படின்னு நான் தான் உண்மையாக சொல்கிறேன். நான் தான் மன்னன், என்னை ஏன் இப்படி சொல்கிறாங்கங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து நான் அதை சொன்னேன். நீ ஏன் கூடயே வந்துடு, வந்து நாட்டில் என்னுடைய அரண்மனையில் நீ தங்கியிருக்கலாம், உனக்கு வேலைக்கு உணவு வந்துடும், நீ எந்த கஷ்டப்பட வேண்டியதில்லை, அங்கேயே இரு அப்படின்னு கூட்டி கொண்டே வச்சு பிச்சைக்காரனை கொண்டே அரண்மனையில் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு போடுறார். அங்கேயே அழகே பார்க்குறாரு, வேலைக்கு சாப்பாடு. 4 மாதங்கள் கழிந்து விட்டது. சரி, ஒரு மாதம் ஆயிடுச்சுல, ஒரு மாத கால அவகாசம், 30 நாள் முடிஞ்சிடுச்சு. ஏப்பா 30 நாள் முடிஞ்சு போச்சு, 30 நாள் முடிஞ்சு போச்சு, நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னதுக்கான பேர் வர்றதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பிச்சைக்காரன்ட்ட போய் கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொன்னானா, ஐயா ஒன்றும் இல்லை, நீங்கள் தன்னிடம் நாடி ஒருத்தன் சண்டை போட வர்றான்னா சண்டை போடுவதற்கு முன்னக்கூட்டியே தூது வர்றவனுக்கும் சோறு தான் போடுறீங்க, தாங்கிட்ட புகழ்ந்து பாட வர்றவனுக்கும் சோறு தான் போடுறீங்க, எல்லாருக்கும் சோறுன்னு சோறு தான் போடுறீங்க. ஒரு பிச்சைக்காரனை பார்த்தீங்கன்னா அம்மா தாயே சோறு போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த வாடை கொண்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் மன்னராகவே பிறந்தாலும் நீங்களும் என்னோட சந்த ஆழ்த்தேன். ஏன்னா ஏயா நான் ஒன்று வந்து என்கிட்ட கேட்டியல்ல சொல்கிற அந்த பொருத்தம் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்கிட்ட வந்து நீ கேட்டல்ல, என்கிட்ட வந்து கேட்ட நீ உடனே நீ மன்னர் பரம்பரையில் பிறந்திருந்தேன்னா ஒரு மாத காலம் அவகாசம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. சரி, ஒரு மாத காலம் என்னை விட்டு உங்ககிட்ட இருக்க பொண்ணோ பொருளோ எதையோ என்கிட்ட கொடுத்துருக்கலாம். உன்னை புகழ்ந்து பாட வர்ற புலவர்களுக்கு நீ பொன் பொருள்னு எதையாவது கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஆனால் ஒருத்தனுக்கு எதுவுமே கொடுக்கல. ஏதோ ஒரு காலத்தில் சோறே இல்லாமல் நீ பட்ட கஷ்டத்துக்கு இந்த கஷ்டத்தை வேற யாரும் படக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் சோறு போட்டுக்கிட்டே இருக்க. கண்டிப்பாக நீ பிச்சைக்கார ராஜா தான் அப்படின்னா பாருங்க. ஒருவன் நல்லது செய்கிறதை உணவு போடுறதுங்கிறது எவ்வளவு பெரிய நல்லது. கண்டிப்பா ஒருவருடைய வயிறு வாடாமல் இருக்க செய்வது என்பது மிகப்பெரியது. அப்பேற்பட்ட உணவு போடுறவ அதையே ஒருத்தன் தொடக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுடைய பேர் எப்படி ஆயிடுச்சு பத்தியா? அப்படித்தான் இந்த உலகம், அப்படித்தான். நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, கெட்டது செய்யறவனே கெட்டவன் பாருங்க. நன்மையை நல்லவருக்கு தான் செய்யணும், ஒரு நன்மையே நல்லவனுக்கு தான் செய்யணும். ஒரு நன்மையே நல்லவனுக்கு செய்யணுங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா? ராவணனுக்கு வாக்கீச முனிவர் கைலாயத்தில் அறிவுரை சொல்றதுதான். ராவணன் என்ன பண்றான், கைலாயத்தை போய் அசைக்கிறான், தூக்கிட முடியும், தன்னுடைய பலம் கொண்டு கைலாய மலையே தூக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான் ராவணன். போய் கைலாய மலையை தூக்கிட்டான். பார்த்தார் இறைவன்,
ஏன்டா நான் இருக்கின்ற இந்த இடத்தையே உன்னால் எப்படி தூக்க முடியும்? என்னுடைய காலினுடைய கட்ட விரலை கீழே வச்சு அழுத்திடுறாரு சிவபெருமான். கீழே வச்சு அழுத்தினார்ல, கை உள்ள மாட்டிக்கிடுச்சு தரையில. மலையை மேலே தூக்கணும்னா கை உள்ள மாட்டிக்கிடுச்சு. ராவணன் கை நஞ்சிருச்சு. அலறான், ஒரே சத்தம், வழி தாங்க முடியல. அவனுடைய கூக்குரலை அங்கேயும் இமயமலையே எதிரொலிக்கும். அப்படி சத்தம் போடுறேன். சரி, இவன் என்னடா இப்படி அலறானே, இவனுக்கு என்னடா பண்றதுன்னு பக்கத்திலே இருந்த ஒருத்தர், ஏயா இறைவன் இசையால் வசமாவான், நீனா நல்லா பாடுவிய, பாடுறா, இறைவன் மனமகிழ்ந்து உன்னை விட்டுருவான்ட்டார். யாருக்கு சொல்றாரு? ராவணனுக்கு சொன்னார்ல. ராவணன் பாடினா இசையிலே இறைவன் இன்னும் மரணம் மகிழ்ந்தார். காலை எடுத்தாரு, இவன் கையை எடுத்துட்டான். அவன் தப்பிச்சு போயிட்டான். யாரு? ராவணன். ஆனா இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டார். அவர் தான் வாக்கீசர். ஏன் மாட்டிக்கிட்டாரு? இங்க வா, இமயமலையை தூக்குறது, கைலாயத்தையே அசைக்கிறதுங்கிறது அவன் ரொம்ப பெரிய செயல். அவன் செய்தது தவறு. அவன் தவறுக்குரிய தண்டனையை இறைவன் அவன் கையை உள்ள மாட்ட வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. அவன் தண்டனை அனுபவிக்கும் போது அவன் இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு உபாயத்தை சொன்னது ஓன் தவறு. நீ நல்லவனா இருக்கலாம், ஆனால் நீ நன்மை செய்வது யாருக்கா இருக்கணும்? அது ஒரு நல்லவனுக்கு தான் இருக்கணும். ராவணன் என்ற ஒரு தன்னுடைய குணத்தால் அசுர குணம் படைத்தவன், அவனுக்கு போய் நீ நல்லது செஞ்சதுனால நீ கைலாயத்திலே இருந்து சிவனுக்கு அருகாமையிலே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருந்த பஞ்சாட்சரத்தை. ஆனால் இன்று முதல் நீ எந்த மந்திரத்தை சொன்னாயோ உன்னுடைய நாவிலிருந்து அது மறைவே கடவுதுன்னு சாபத்தை கொடுத்துட்டார். சொல்ற அந்த பஞ்சாட்சரத்தை மறந்துடுவேன். சிவனை கும்பிடுற உன்னுடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய சிவனை மறந்துடுவேன். கைலாயத்தில் இருக்கிற நீ மூலகத்திலே போய் பிறக்க கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். கொடுத்த சாபத்தின் முருட்டு மூலகத்திலே வந்து பிறந்தார். தன்னுடைய வயோதிக காலம் இருக்கின்ற வரையிலும் சமண சமயத்தில் இருக்கிறார். சைவம்னா என்ன, சிவம் என்பது என்ன என்பதை அறியாமலே இருந்தார். அவர் தான் யார் தெரியுமா? உன்னுடைய அங்கே வாக்குக்கு ஈசன், வாக்கீசன்கிற பேரு. அவர் தான் பூலகத்திலே வந்து பிறந்து நாவுக்கரசராக, திருநாவுக்கரசராக, அப்பர் பெருமானாக பிறந்தார். அப்ப ஒருத்தருக்கு செய்கின்ற நன்மையும் நல்லவனுக்கு செய்யணும், கெட்டவனுக்கு செய்கின்ற நன்மை அது கேட்டில் தான் போய் முடியுமே தவிர ஒருபோதும் நன்மைகளே முடியாது. அது வரதான் மனிதனுடைய மனது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் ஒருத்தரை பொழுது கொண்டே இருக்கக்கூடிய மனது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது ரொம்ப பெருசாக தெரியாதுல்ல, அதனால தான் அவருக்கு அப்படி ஒரு பேர். சரி இருக்கட்டும், இந்த பெண்மணி இங்கே ஏன் வந்தால், எதற்காக வந்தால் என்றெல்லாம் யோசிக்கலாம். ஆனாலும் இவருடைய சாரீர வளமை எம்மை மென்மேலும் வர்ணிக்க தூண்டுகிறது. இவளை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்றால், சில்லென்று பூத்த சிறு நெருங்கி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமோ நினைக்குமோ நெஞ்சம் சுகம் பெறுமோ வாழ்வே. இவர் செந்தமிழ் தேன் மொழியார் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியார், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியார், பைங்கனி இதழில் பலரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். கற்பனை படித்தவளோ பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவனோ இவள் சேற்றினில் வளர்ந்த செல்தாமரையோ செம்பந்தி பூச்சரமோ, இவள் சேற்றினில் வளர்ந்த செல்தாமரையோ செம்பந்தி பூச்சரமோ, செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ,
அணிந்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிடச் செய்திடும் மோகினியோ மோகத்திலே இந்த உலக யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மூழ்கிடச் செய்யும் மோகினியோ இவள் செந்தமிழ் தேன்மொழியாய் இல்லாதொரு சிரிக்கும் மலர் கொடியார் இல்லாதொரு சிரிக்கும் மலர் கொடியார் கண்களிடம் படித்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ கடலில் கொண்டு கரைத்தவளோ கண்களிடம் வருங்கவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே ராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ இவள் பேரழகெல்லாம் படைத்தவளோ செந்தமிழ் தேன்மொழியார் இடாவென சிரிக்கும் மலர் கொடியார் இடாவென சிரிக்கும் மலர் கொடியார் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட்ட தலை குடிவார் இவள் பருகிட்ட தலை குடிவார் இவள் பருகிட்ட தலை குடிவார் பாடிக்கொண்டே இருக்கலாம். காலம் முன்போன்றது கடமை கண்போன்றது என்பது பெரியோர். இந்த போன்ற காலத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக அந்த பாட்டு பாடி ஆகணுமா? கண்டிப்பா பாடணுமா? பைசன் தானே அந்த பாட்டு தானே ராசாத்தி. தீமூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சு நீ காட்டு பேச்சு நீ தாராட்டி தாராட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ பாட்டு பேச்சு நீ ரசாத்தி ஓனப்பு கருவை காட்டு உள்ளாச்செடி அடியாத்தி பொங்கிரிப்பு புளியங்காட்டு பூவாச்செடி ரசாத்தி ஓனப்பு கருவை காட்டு உள்ளாச்செடி அடியாத்தி பொங்கிரிப்பு புளியங்காட்டு பூவாச்செடி வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் ஓரம் தாண்டி அடிய போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி ஏ முசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி ஏ மஞ்சனத்தி நீ தீ கொழுத்தி தீ கொழுத்தி தீ கொழுத்தி தீ கொழுத்தி அடியமைச்சு விட்டு மயில மனசு போடும் மரப்பு மேல பாசோ எரியுதடி ஆசை வெடிக்குதடி அடியமைச்சு விட்டு மயில தபிப்பு போடும் துண்டார போச கூட்ட உடைக்குதடி அதுல வாசம் நுழைக்குதடி மாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் பாசம் எரிக்குதடி வெடிக்குதடி ஓ மாசம் உடைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி என் ஆசை வெடிக்குதடி
தவறனே நீ பிடிச்சு நான் தவறனே நீ மலையேறி போற நான் மண்ணோடு போறேன் நீ மலையேறி போற நான் கடலோடி போறேன் காத்தோடு காத்தாக கடலோடு கடமாக வடிகோடி வழியாக வடிகோடி வழியாக இங்கேயோ போற இங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி ஓடத்து கருவை காட்டு முன்னாச்செடி அடியாத்தி ஒந்திருப்பு புளியங்காட்டு பூவாச்செடி அடிய புத்த சொல்லுவையில் மனசு போதும் மரப்பு மேல வெடிக்குதடி பாசம் எரியுதடி அடிய புத்த சொல்லுவையில் நடிப்பு போதும் தந்தார போச கூட்ட உடைக்குதடி அதுல ஓமாசம் நுழைக்குதடி ஓமாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி என் பாசம் எரியுதடி ஓ ஆசை வெடிக்குதடி ஓமாசம் நுழைக்குதடி என் கூட்ட உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ ஆசை வெடிக்குதடி ராசாத்தி ஓடத்து கருவை காட்டு முள்ளாச்செடி அடியாத்தி ஒந்திருப்பு புளியங்காட்டு பூவாச்செடி ஓரடி வாக்கப்பட்டு உடஞ்சேனா எக்கப்பட்டு மறுதாடி நீ தாண்டி மனசெல்லாம் உணரம் தாண்டி அடிய போடி நீ போடி உன்னை தேடி என் முசுர ஓடுது உடம்பு வேடுது மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு நீ தீ கொடுத்தி வருகிறார் காவலர் நன்றி நன்றி அவரை சந்தித்து இங்கு இருப்பவர்கள் யார் என்று தெரியாது நடித்து எமது கழகத்திற்கு கடமையை ஆக வேண்டியதை கவனிப்போம் நாராஜன அஞ்சன சுந்தரன் வைத்து ததும்பு முன் சிறந்த மங்கை இவள் சுந்தரம் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த புலகிங்கு என் வந்தார் அந்த ரவி உந்து தேவன் குத்தினி முழங்க வந்த அந்தரம் மிகுந்த தேவர் தொங்கை முழங்க வந்து மணங்கு எங்கள் தங்க சுவாமிக்கு தகுந்த திருமுழக்கம் எங்கள் கந்த சாமிக்கு தகன்று சுந்தரன் வைத்து ததும்பு முன் சிறந்த மங்கை இவள் எந்த புலகிங்கு என் வந்தாய். யாரோ ஒரு ஆடவர்கள் அங்கு முகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவரிடம் சென்று இங்கு இருப்பவர்கள் யார் என்று தெரியாத நடித்து எமது கழகத்திற்கு இடம் வேண்டி ஆக வேண்டியதை குறிப்போம் நாராயண நாராயண நாராயண